ஃபேஸ் 2 வந்து புது ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. எல்லா திசையிலுமே இடம் இருக்குங்க. ஜிஎஸ்டிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் புது ப்ராஜெக்ட் இருக்கு. இதுதாங்க அடுத்த கோயம்பேடுன்னு சொல்லலாம். ரெண்டு கனெக்டிவிட்டி இருக்கு சார். இப்போ புதுசா ஓபன் பண்ண கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டாப்லயே நம்மளோட சைட் கனெக்டிவிட்டிக்கு ஒரு ரோடு இருக்கு. ப்ராஜெக்ட்டுக்குள்ள நீங்க உள்ள வரணும்னாலே நீங்க ஃபுல்லா வந்து அந்த வீடுகள் எல்லாம் தாண்டி தான் நீங்க வருவீங்க. இங்க வீடு கட்டி உடனே குடியேறதுக்கு உண்டான அவ்வளோ அமெண்டிஸ் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஆமாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. இங்க 30 ஃபீட்லையும் அண்ட் 24 ஃபீட்லையுமே தரமான தார் ரோடு போட்டிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் விஷுவலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவனி ட்ரீஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி கனெக்ஷனுமே வந்துருது, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே வச்சிருக்காங்க. நீங்கள் பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வீடுகளை தொடர்ந்து அப்படியே கண்டினியூட்டி ஆகுது. சரிங்களா, இங்கே நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உடனுக்குடனே குடியேறிக்கலாங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால ரெடி கேஷில் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். என்கிட்ட வந்து டவுன் பேமெண்ட் கம்மியாக இருக்குது, இன்கம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் போதும், உங்களுக்கு உண்டான பிளாட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 5 லட்ச ரூபாய் முன்பணம் இருந்தால் போதும், நல்ல ஒரு தனி வீடு ஒன்று நாங்களே கட்டி கொடுக்குறோம். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், இப்போ நீங்கள் விஷுவலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நிறைய வீடுகளை ஒட்டின மாதிரி காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 2 வீடியோ போட்டிருந்தோம். சரிங்களா, ஃபேஸ் 1 வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ இங்கே ஃபேஸ் 2 வந்து போட்டிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் 2 வந்து புது ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. எல்லா திசையிலுமே இடம் இருக்குங்க. ஜிஎஸ்டிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் புது ப்ராஜெக்ட் இருக்குது. இதை பற்றி தான் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். ரேட்டுமே தரமான ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க அடுத்த கோயம்பேடுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு இந்த சூப்பரான ப்ராஜெக்ட்டை பற்றி சார் தான் நமக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி தெரியாதவங்காண்டி சொல்லுங்கள், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்கன்றது சொல்லிடுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கோபால் பாண்டி, இங்கே அதித்தி ஹவுசிங்கில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ஓகேங்க சார், இப்போ அதித்தி ஹவுசிங்கில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கீங்க. ஆமாம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிடுங்க. இப்போ நம்ம எதை வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதித்தி ஹவுசிங்கில் ஆகாஷ் கார்டனில் பேஸ் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓகே, அது பேஸ் 2க்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். பேஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 பிளாட்ஸ் போட்டிருந்தோம். ஓகே, மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேஸ் 2ல இருக்கும். லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் சாட்டர்டே அண்ட் சண்டே, அதாவது ஆகஸ்ட் 23 அண்ட் 24ல் தான் லான்ச்சிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள். சைட் விசிட் வரணும்னா ரெடியாக நீங்கள் அட்வான்ஸாக கால் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஓகேங்க சார், சொல்லுங்கள், இந்த ஃபேஸ் 2 இருக்கு இல்லையா, இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த நம்ம பேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 1.5 ஏக்கரில் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 44 பிளாட்ஸில் வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. இது ஸ்டார்டிங் சைஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லிடுங்க. நம்ம பிளாட்டோட ஸ்டார்டிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 640லேருந்து 1200 வரைக்கும் பிளாட்ஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகேங்க சார், சொல்லிடுங்க. இப்போ இந்த ஆகாஷ் கார்டனை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்காக சொல்லிடுங்க, எக்ஸாக்டாக இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு. கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டர்லேயே நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஜிஎஸ்டினாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும். ஜிஎஸ்டியை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் போனாலே ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் நமக்கு. ஆமாங்க, இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாதுங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மார்க்கெட்டுங்க. உங்களுக்கு தேவையான A to Z அக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட முடியும். சரிங்களா? டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ்லேருந்து இல்லை கொஞ்சம் நீங்கள் மற்ற தேவைகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இடத்த சுற்றியே இருக்குங்க. ஆமாங்க, இங்கே வீடு கட்டினீங்கன்னா உடனுக்குடனே குடியேறிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே சுற்றி வீடுங்களுக்கு மத்தியில் தான் நம்மளோட சைட்டே இருக்குது. ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரணும்னாலே நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த வீடுகளெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வருவீங்க. விஷுவலில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இங்கே வீடு கட்டி உடனுக்குடனே குடியேறதுக்கு உண்டான அவ்வளோ அமெண்டிஸ் வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஆமாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. இங்கே 30 ஃபீட்லையும் அண்ட் 24 ஃபீட்லையுமே தரமான தார் ரோடு போட்டிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் விஷுவலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவனி ட்ரீஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி கனெக்ஷனுமே வந்துருது, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே வச்சிருக்காங்க. நீங்கள் பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வீடுகளை தொடர்ந்து அப்படியே கண்டினியூட்டி ஆகுது. சரிங்களா? இங்கே நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உடனுக்குடனே குடியேறிக்கலாங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார், இப்போ சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தாச்சு. ப்ராஜெக்ட்டை சுற்றி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லிடுங்க. எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் வித்யாசாரம் ஸ்கூல் இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, கிரசன்ட் காலேஜ் இருக்குது. ஓகே, ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது அண்ட் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒர்க்கிங் பண்ணுறதுல வந்து ஐடி செக்டர் வந்து நமக்கு நியர்பையில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நியர்பையில் இருக்குது. ஜோகோ ஐடி கம்பெனி இருக்குது அண்ட் மஹேந்திரா சிட்டி இருக்குது. நம்ம ஜிஎஸ்டிக்கு இந்த பக்கம் பெருங்குளத்தூர் பக்கத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா அசெஞ்சர் இருக்குது, ஸ்ரீராம் கேட்வேயும் பக்கத்துலேயே இருக்குது. ஆமாங்க, இங்கே ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இப்போ இவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இது தவிர்த்து நிறையாவே இருக்குங்க.
எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தேவைப்படுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். ஃபுல் டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சார் சொல்லுங்கள், இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ரீச் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கனெக்டிவிட்டிஸை பற்றி சொல்லிடுங்க. சார் நம்மளோட சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நம்மக்கிட்ட வந்து 2 கனெக்டிவிட்டி இருக்குது சார். Okay. அது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டாப்லேயே நம்மளோட சைட் கனெக்டிவிட்டிக்கு ஒரு ரோடு இருக்குது. அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா NPR கல்யாண மண்டபம் அண்ட் நீலகிரி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சரி. அந்த ரோடுக்கு நம்ம லெஃப்ட் சைடில் இறங்கி வந்தாலே நம்மளோட சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். இது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பக்கத்தில் வந்து இப்போ புதுசாக ஒரு சிக்னல் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து மார்க்கெட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் ஒரு 100 மீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணாலே ஃபேமஸான நந்தீஸ்வரர் கோயில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அந்த கோயிலேருந்து எக்ஸாக்டாக நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்ரூவல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க? நம்ம ப்ராஜெக்ட் வந்து நம்ம அதித்தி ஹவுசிங்கை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்டிஃபிகேட் உண்டான ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TTCP அண்ட் ரேரா அப்ரூவ்டு உண்டான ப்ராஜெக்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம பிளாட்டோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார், இப்போது இங்கே புது ப்ராஜெக்ட் தானே, இப்போ தசை பார்த்து வாங்குறவங்களுக்கு அந்த திசையில் வேணும் இதில் வேணும்னு கேட்பாங்க, அவங்களுக்கு இருக்கா? சார் இது புது ப்ராஜெக்ட்ன்றனால ஆல் ஃபேஸிங்லேயுமே நம்மக்கிட்ட பிளாட் இருக்குது சார். ஓகேங்க சார். இப்போ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ரேட் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போயிட்டுருக்கு? மார்க்கெட்லன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா GSTயை பொறுத்த அளவுக்கு நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் வரைக்கும் ஒரு 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புது சைட்டு எங்கேயுமே கிடையாது. ஓகே. அந்த புது சைட்டுன்றது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுவும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் நம்மளோட சைட்டு இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. பொதுவாகவே இங்கே கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எங்கேயோ போயிடுச்சு. அவங்க வந்து பார்க்குறது எல்லாமே வந்து ரீசேல் பிளாட்ஸ் தான் இருக்கும். அதோட ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 8000 ரூபாய் இல்லைனா 7000 ரூபாயாவது ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்புகளுக்கு மத்தியிலேயே நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4899 தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 4899 பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக வரீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளாட் வந்து சூஸ் பண்ணிக்கிற முடியுங்க, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கனாலே போதும். ரேட் வந்துட்டு சார் சொன்ன மாதிரி மினிமம் 7000 ரூபாயிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால ரெடி கேஷில் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். என்கிட்ட வந்து டவுன் பேமெண்ட் கம்மியாக இருக்குது, இன்கம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் போதும், உங்களுக்கு உண்டான பிளாட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. பிளாட்டு நான் வாங்கிட்டேன், எனக்கு வீடு கட்டணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குமான்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய் முன்பணம் இருந்தால் போதும், நல்ல ஒரு தனி வீடு ஒன்று நாங்களே கட்டி கொடுக்குறோம். ஓகேங்க. ரேட் வந்து கம்மியான ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. லோன் ஆப்ஷனும் பண்ணி தராங்க. தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சென்னையில் எங்கேயோ இருப்பாங்க, சைட் விசிட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார். நம்ம முன்னாடி வந்து பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம சைட் விசிட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து கால் பண்ணுறவங்களுக்கு சென்னையில் வந்து எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நாங்கள் வந்து சைட் விசிட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ ஃபேமிலியோட வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் நான் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் சார். தேங்க்யூ சார்.